காலை வணக்கம். நம்மளோட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பு செய்துள்ளார்கள். ஒரு 4 சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அரசாங்கத்துடைய தகவல் தொடர்பு அலுவலராக நியமித்துள்ளார்கள். அதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் ஃபீல் பண்ணுறாரு, அரசாங்கத்துடைய செயல்பாடுகள், திட்டங்கள், தகவல்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும். அதற்கு மீடியா பர்சன்ஸுக்கு நம்ம சரியான முறையில் அந்த தகவலை எடுத்துரைக்க வேண்டும். அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும், விரைவாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். 4 அதிகாரிகள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து நான். எனக்கு சில துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நான் வகிக்கும் வருவாய் துறை, அதுபோல் சமூக நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, ஆதரவாளர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தல், இது மாதிரி ஒரு 7-8 துறைகள் வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அந்த துறை செயலாளர்களுடன் ஒருங்கிணைந்து ஏதாவது புதிய தகவல்கள், திட்டங்கள், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க செக்ரட்டரிஸோட ஒருங்கிணைத்து அந்த துறையினுடைய திட்டங்களும் தகவல்களையும் நான் தெரிவிப்பதற்காக எனக்கு நியமித்திருக்காள். இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போகிறாங்க. அந்த துறையின் சிறப்பு அதிகாரியாக நான் உள்ளேன். எங்களுடைய துறை வந்து பொதுத்துறையின் கீழ் வருகிறது. பொதுத்துறையோட செயலாளர் இருக்கிறார்கள், நம்மளுடைய தகவல் துறையின் செயலாளர் இருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோன்றதை சொல்வதற்காக தான் இந்த சிறப்பு ப்ரெஸ் ப்ரீஃபிங். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய துறை வந்து முதல்வரின் முகவரித்துறை. இது 2021ஆம் ஆண்டு குறிப்பாக மக்களோட நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணார்னா, நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது, டூரில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுட்டு இருந்தோம், மற்ற துறைக்கெல்லாம் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம கோட்டூர்புரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 100 பேரை கொண்ட கால் சென்டர், 1100 நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர். அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியட்டில். அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற துறை நவம்பர் மாதம் 2021 தொடங்கப்பட்டது. ஸோ குறிப்பாக வந்து இதோடைய நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை வந்து அரசாங்கத்தை தெரிவிப்பதற்கும், நடவடிக்கையை துரிதப்படுத்தி அனைத்து துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய நோக்கமாகும். இப்போ இந்த 4 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் வந்து 30/6 வரைக்கும் 1,01,00,000 மனுக்கள் நம்மளுக்கு டிஸ்போசல் ஆயிடுச்சு. 1.01. ஸோ இது வந்து நமக்கு மக்கள் வந்து அளிக்கக்கூடிய மனுக்கள். இன்னொன்று வந்து சிஎம் ஃபீல் பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து பல்வேறு திட்டங்களில் பயன் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸஸ் போக வேண்டியது இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸ்க்கெலாம் போக வேண்டியது இருக்குது, நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க. ஸோ ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2023 அறிவித்தாங்க. முதல் கட்டமாக நகரப்பகுதிகள், அதாவது அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த திட்டங்கள் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரப்புறங்களும் இந்த முகாம்கள் நவம்பர் 23 முதல் ஜனவரி 24 வரை நடைபெற்றது. அந்த முகாம்களில் குறிப்பாக வந்து 2058 முகாம்கள் நடைபெற்றன. 9,05,000 பெட்டிஷன்ஸ் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அவங்களுடைய குறை சம்பந்தமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மனுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா மாற்றம், மின் இணைப்பு பேர் மாற்றம், வரி, உரிமம், அனுமதி, இது போன்ற நிறைய இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க, அட்ரஸ் மாறி போயிடுறாங்க, வேறு ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு இந்த முகாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, நாங்கள் போனவுடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம், ஓய்வூதியம்,
இலவச மீட்டு பணி பட்டா, இந்த மாதிரி வந்து டாப் 10 அனலைஸ் பண்ணல வந்தது. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக ஊரகப் பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்டமாக ஊரகப் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டன. அது கடந்த ஆண்டு 2024 ஜூலை மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் வரை நடைபெற்றது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2344 முகாம்கள் நடைபெற்றன. நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு 12,81 லேக்ஸ் பெட்டிஷன்ஸ் வந்து ரிசீவ்டு. அதில் வந்து பெரும்பாலான இன்ஃபேக்ட் வந்து அந்த முகாமில் பெறப்பட்ட 95% ஆஃப் த பெட்டிஷன்ஸ் நாங்கள் தீர்வு காணிருக்கோம். இன்னும் சில பெட்டிஷன்ஸ் குறிப்பாக ரெவன்யூ துறையை சார்ந்த இந்த பட்டா கேட்குறதெல்லாம் இந்த ப்ராசஸில் இருக்குது. அதை வெரிஃபை பண்ணி அதுக்கும் உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும். கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை, சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ரேஷன் அட்டை, அதில் பெயர் மாற்றம், அப்புறம் மின் இணைப்பு பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள், பட்டா மாற்றம், சான்றிதழ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட இருந்து மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது. இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள், சர்வீசஸ், ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து மக்கள் எங்கே வசிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் அருகாமையிலேயே முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும். இதுதான் இதோட நோக்கம். ஸோ இந்த 2 கட்டம் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அதில் ஃபீட்பேக் கிடச்சதில் சரி இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க. ஃபேஸ் 3ன்னு ஒன்று ஆரம்பித்தோம், முதல்வர் முகவரி ஃபேஸ் 3. அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு 21ஆம் தேதி ஆரம்பித்து 30/6 வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன. இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, குறிப்பாக SC ST மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல, நாங்கள் வரல, எங்கள் ஊரில் முகாம் வச்சா வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க, ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத்ஸ் ஹேவிங் SC ST பாப்புலேஷன் நிறைய உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு, ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து 433 முகாம்கள் நடைபெற்றன. 1.80 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 1.470 லட்ச பெட்டிஷன்ஸ் வந்து டிஸ்போசல் பண்ணப்பட்டிருக்கு. பாக்கி வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1.47 லேக்ஸ் டோட்டல் ரிசிப்ட் வந்து 1.80 லேக்ஸ். ஸோ அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட பெட்டிஷன்ஸுக்கும் நம்ம தீர்வு கண்டுகிட்ருக்கோம். பேலன்ஸ் ரேட் நம்ம இது பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த 3rd ஃபேஸில் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு முகாம் நடத்துறது தெரியல, நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம், எங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு சில ஃபீட்பேக் பண்ணதில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ சிஎம் என்ன சொன்னாங்கன்னா, கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும். இந்த மாதிரி நம்ம சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கோம், இந்த திட்டத்தில் வந்து இந்த துறைகள் மூலமாக இத்தனை சர்வீஸ்கள் வழங்க போகுது. நகரப்புற பகுதியாக இருந்தால் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகள் சர்வீசஸ் வழங்கப்படும். இதே இது ஊரக பகுதியாக இருந்தால் 15 துறைகள் மூலமாக 46 சர்வீசஸ் மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும். இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், எந்த துறைகள் என்ன சேவைகள் என்ன சர்வீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபீட்பேக். ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல் மக்கள் எதுக்கெல்லாம் நிறையா வர்றாங்களோ அதுக்கு சம்பந்தமான துறைகளையும் அதுக்கு சம்பந்தமான திட்டங்களையும் நாம் இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லையும் பார்த்திங்கன்னா பெட்டிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம் துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பெட்டிஷன் யார்கிட்ட கொடுத்துருக்கா, எங்கே போயிருக்கு, எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்குது, அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்ம 30 நாள் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் போட்டுருவோம், உங்களுக்கு உங்கள் துறையில் வந்து இத்தனை பெட்டிஷன்ஸ் பாக்கி இருக்குது இந்த மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி கொடுக்குற பதில் திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் எங்களை வந்து அப்பீல் பண்ணலாம். நாங்கள் மனு போட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் அடுத்த ஹையர் லெவல் அதிகாரிகளுக்கு அந்த பெட்டிஷனை அனுப்பிச்சு அதையும் நாங்கள் அப்பீல் ஹியர் பண்ண வச்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நம்ம பெறக்கூடிய மணிகள்லாம் 45 டேஸ்க்குள்ளே டிஸ்போசல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 30 நாள் கொடுத்துருந்தோம். பட் அந்த 30 நாளுக்குள்ள சில பெட்டிஷன்ஸ்லாம் கவர் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அந்த ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு 45 டேஸுக்குள்ளே இந்த பெட்டிஷன்ஸுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம்.
ஸோ ஸ்பெஷல் மேக்ஸிமம் 45 டேஸ் மினிமம் முடிச்சு 45 டேஸ்க்குள்ளே முடிக்கணும். சிலதெல்லாம் அன்றைக்கே முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் மாற்றம் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது அம்மா கார்டிலேருந்து டெலீட் பண்ணி மாமனார் வீட்டு கார்டில் சேர்த்துட போகிறாங்க. ஸோ சில சர்வீஸஸ் சேம் டே முடிஞ்சிடும், சிலது ஒரு வாரத்தில் முடியும். நாங்கள் சொல்கிறது மேக்ஸிமம் லிமிட் வந்து 45 டேஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஸ்பெஷல் இது என்னன்னு சொன்னோம்னா, நான் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளின் சர்வீசஸ் கேம்ப் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வீடு வீடாக சென்று தன்னார்வலர்கள் மூலமாக நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க, உங்கள் ஊரில் இந்த கேம்ப் இந்த இடத்துல நடக்க போகுது, அந்த ஊரில் உள்ள பள்ளிக்கூடமோ கல்யாண மண்டபமோ இல்லை கம்யூனிட்டி ஹால்லே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போகிறோம், அங்கே இந்த துறைகளுடைய சேவையெல்லாம் வழங்க போகிறாங்க. உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும், என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும். போன தடவை கேம்ப்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, ஆனால் நான் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வரல, நான் ஆவணம் கொண்டு வரல, அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களா, அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்னா அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும், இல்லை குழந்தையோட இது தேவைப்படும், எந்த ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் கொண்டுட்டாங்கன்னா ஒரு வார காலகட்டத்தில் அவங்க ரெடி ஆகிக்குவாங்க. ஸோ நம்ம கேம்ப் நடக்க போகுது, நம்ம இந்த சேவைக்கு அப்ளை பண்ண போகிறோம், இந்த சேவை தகுதி இதுதான், இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராகிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்லை வந்து அவங்களோட ஏமாற்றமோ இல்லாமல் நல்ல முறையில் இது நடக்கணுன்றதுக்காக தான் சிஎம் சொன்னாங்க. கேம்ப் சம்பந்தமாக எல்லா தகவல்களும் மக்கள் கொடுத்து, வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்து, வீடு வீடாக போய் அப்ளிகேஷன் கொடுத்து, நீங்கள் இந்த கேம்புக்கு வாங்க, உங்கள் கேம்புக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆவணங்களை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 45 டேஸில் நம்ம மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறோன்றதுக்காக தான் இந்த புதுசாக வந்து டோர் டு டோர் கேம்பெயின் கூட சேர்ந்த ஒரு மக்களுடைய முகாமாக நடத்தப்படுகிறது. இந்த பணிக்காக வந்து 1,00,000 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த கேம்ப் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் 5ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். மொத்தம் 10,000 கேம்ப் நடத்த போகிறோம். 10,000 கேம்ப்ஸு. நகரப்புறத்தில் 3,738, ஊரகத்தில் 6,232, ஆக மொத்தம் 10,000. நீங்கள் முதல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2,000 கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்தியிருப்போம், 2,300 கேம்ப் ரூரல் நடத்தியிருப்போம், மொத்தமே ஒரு 4,500 தான். இது டபுள் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போய்ட்டோன்னு அர்த்தம். அப்போ 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது, இப்போ 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப். ஸோ நாங்கள் இன்னும் வந்து மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப்பு நடத்துகிறோம். ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா. 20,000 மக்கள் தொகைக்குள்ளதை 10,000 மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸை டபுள்ஸ் பண்ணிடுறோம். ஸோ மக்களுக்கு இன்னும் வந்து துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும். ஸோ இந்த 15th இந்த கேம்ப் லான்ச் பண்ணுறதுனால எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள நம்மளுடைய சமூக பாதுகாப்பு துறையை சார்ந்த நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க, SDC SSSன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம நோடல் ஆஃபீஸராக போட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தம் எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த தன்னார்வலர்கள் வீடு வீடாக போய் தர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கையேடு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீடு வீடாக அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லா மாவட்ட கலெக்டர்ஸும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு லான்ச் பண்ணுற கேம்ப் வந்து 15th நம்ம 1 மந்த்துக்கு வந்து ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது. முதல் கட்டமாக 15th ஜூலை டு 15th ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் பிளான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் ஃபேஸில் வாங்கியிருக்கோம். ஏன்னு சொன்னோம்னா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் முகாம்களின் எண்ணிக்கை 3,563. ஒரு மாதத்தில் 3,563 கேம்ப்ஸ் நடத்த போகிறோம். நகரப்புற பகுதிகளில் 1,428, ஊரக பகுதியில் வந்து 2,135. ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான வந்து நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் வந்து 28,370. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் 28,370 வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ப்ஸுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எத்தனை பேர் இந்த மக்கள் போய் வீடு வீடாக அவங்க இது ஃபேம்ஃப்லெட் மற்றும் விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ கடலூர் மாவட்டத்தில் சிஎம் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கடலூர் மாவட்டத்தில் அன்றைக்கி சிஎம் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் லான்ச் பண்ணப்படும். அந்த மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் அந்த கேம்ப்ஸில் நடந்துக்குவாங்க.
ஒரு மாவட்டத்தில் சுமார் 6 கேம்ப் நடைபெறும். நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் சுமார் 6, வாரத்தில் 4 நாள் கேம்ப்பு, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கேம்ப் நடைபெறும். ஸோ வாரத்தில் 4 நாள் கேம்ப் நடைபெறும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரையும். அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 6 கேம்ப் நடைபெறும். ஸோ இந்த 6 கேம்ப்லேயும் நாளைக்கு முக்கியமான மந்திரிகள் மற்றும் அவங்களுடைய லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துக்குவாங்க. கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாண்டையார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நகராட்சி மண்டலத்தில் உள்ள 11 வார்ட்ஸ் 5090 குடியிருப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த வீடு வீடாக போய் அவங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகாம்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுள்ளது. சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அங்கே அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். போன வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியருடன் நம்மளோட முதலமைச்சர் வந்து கலந்தாலோசனை பண்ணி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். மக்களுக்கு வந்து தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள், குடிநீர், டாய்லெட்டு, ஷாமியானா போட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி முதிர்ந்தவர்கள் இல்லை வயசானவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரேம்ப்பு, வீல் சேர் வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடணும். அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சு ஒரு சேர்லாம் போட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உட்காந்து அவங்களுடைய மனுக்கள்லாம் கொடுத்து போகிறதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லா ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சியர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்ப்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம்ப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வந்து சிரமப்படாமல் அவங்க வீட்டு அருகாமையில் நடக்கக்கூடிய கேம்ப்ஸில் வந்து அவங்க கலந்துக்கணும். இந்த கேம்ப்ஸ் வந்து தொடர்ச்சியாக 4 மாதம் நடக்க போகுது. ஸோ அவங்க ஊருக்கு என்றைக்கு நடக்க போன்ற இது நாங்கள் தினம் இது பண்ண போகிறோம். இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவே நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவோம். அதில் வந்து நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது, ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க போகுது, டே வைஸ் நாங்கள் ஷெட்யூல் போட்டோம். 1 மாதத்துக்கு நான் ஷெட்யூல் மாவட்ட வாரியாக 1 மாதத்துக்கான ஷெட்யூலையும் நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிட்டோம். ஸோ மக்கள் வந்து அவங்க பகுதியில் எப்போ நடக்க போகுதுன்றதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சேவைகளை கண்டிப்பாக இந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காண முடியும். நான் சொல்லியிருந்தேன், நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஊரக பகுதியில் வேறு மாதிரி இருக்கும், நகரப்புற பகுதியில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரப்புறத்தில் கேட்டது பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் நிறையா கேட்டிருக்காங்க. 2வது வந்து மின் இணைப்பு பேர் மாற்றம், 2வது டாப் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அது வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வரி உரிமம் பேர் மாற்றம், தமிழ்நாடு நகரப்புற வாழ்வாதார வீடு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இலவச மின் பட்டா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டாப் 10 எடுத்து வச்சு அதை அனலைஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை சர்வீஸை நாங்கள் போட்டிருக்கோம். ஊரக பகுதியில் பார்த்தாலும் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்ம செப்பரேட் கேம்ப் நடத்துகிறோம். முதல்ல வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கான ஒரு தனி கேம்ப் நடத்தி அது மூலமாக விண்ணப்பம் வாங்கி இப்போ 1,14 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு. பட் நிறைய பேர் வந்து நான் தகுதியாக இருக்குது விடுபட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த முகாம்கள் மூலமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும். ஸோ அவங்க யாரெல்லாம் வந்து தகுதியாக இருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னா இந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அந்த முகாம்லேயே வழங்கப்படும். அவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யாரெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் இடத்துல விடுபட்டு போயிட்டாங்க, நாங்கள் தகுதியான இருக்கவங்க எங்களை வந்து சேர்த்துக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த முகாம்கள் கலந்து கொண்டு அவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு தகுதி இருப்பின் அவங்களுக்கு கொடுக்கப்படும். மேடம் இந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகமான என்கொயரிஸ். என்னன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறவங்க வந்து பொதுமக்கள் மனு வாங்குறாங்க, அங்கே வந்து தீர்த்திருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிராம நிர்வாகங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இஷ்யூவே எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிக்குது. அங்கேயே வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராம நிர்வாகிகளோட போட்டுக்கிறோம், அந்த மக்களுக்கான பிரச்சனையை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் இங்கே வர வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு இஷ்யூமே வந்து அங்கே வருது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து இந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்தா மறுபடியும் ஏதாவது இஷ்யூ ஆகி இல்லை இப்போ வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக ஜாதி சான்றிதழுக்குன்னு ஒரு இது. அதே போல் மெயினாக வந்து இந்த பட்டா மாறுதலை பொறுத்த வரைக்கும் பட்டா இஷ்யூ இருந்தாலுமே இந்த நில அளவைக்கு போகும்போது அந்த சர்வே இல்லாதனால நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் எஸ்டேட்காரங்களை முன்னே போய் அளந்து கொடுத்துறாங்க,
நாங்கள் இவ்வளோ தூரம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு வரமாட்டேன்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, உண்மையான வரவேற்க தகுந்தோன்னு தான் நாங்கள் முதல்வர் அதான் சொல்லியிருக்கோம். நாங்கள் என்னன்னா, இந்த கிராம நிர்வாகங்களோட பொதுமக்களிடம் ஒரு பிரச்சனையை வார வாரம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ இங்கே வரவே வராது. அதே மாதிரி தாலுகா ஆஃபீஸ்லையும் பண்ணியிருந்தாங்கன்னாலும் வராது. அப்போ அவங்க முதல் மாதிரி இல்லை. இப்போ என்னன்னா, அவங்க கொஞ்ச நேரம் கூட அந்த இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்காங்க. கிராம நிர்வாகங்களோட பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்துக்கு கண்ட்ரோலுங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அவங்களுடைய பவரே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நீங்க பண்ணாலும் கிராம நிர்வாகங்களோட என்கொயரி நீங்க அந்த இதை பார்த்தா முக்காவாசி வருவாய் தான் இருக்கு. நல்ல விஷயம். இது நீங்க இந்த இன்னுமே ரூரல் ஏரியா பகுதிக்கு மக்கள் கிராம நிர்வாகங்களோட கூட போக சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய இஷ்யூஸ் தான் நிறைய மக்கள்கிட்ட வருது. சிலது அறியாமையினால் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ ஒரு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் தெளிவுபடுத்த மாட்டோம் மக்கள்கிட்ட ஏன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த முறை நான் ஒவ்வொரு தடவையும் ரிப்ளை ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் போன தடவை. அதனால தான் ரிஜெக்ஷன் கொண்டு போச்சு. நான் சொல்கிறேன், அப்ளிகேஷனில் இந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அவருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு இந்த ஆவணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லணும், தவிர ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இது நான் ரெவன்யூ செக்ரட்டரியாக வந்ததுலேருந்து எங்களுடைய இந்த முதலமைச்சரோட ரிஜெக்ஷனுக்கான காரணம் ஆவணம் இல்லைன்ற ரிஜெக்ஷனுக்காக காரணம் இருக்க முடியாது. அதே மாதிரி சர்வேர் அவர் பற்றாக்குறைன்னு சொன்னார். சர்வேரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் சர்வேயர் நிறைய போட்டிருக்கோம். இந்த வருஷத்துக்கு மட்டும் எங்களுக்கு 800 லைசன்ஸ் சர்வேயர் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கு எல்லாம் பண்ண முடியாது. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். யார் முதல் விண்ணப்பம் கொடுக்குறாங்களோ அவங்க விண்ணப்பத்தை பார்த்துட்டு தான் அடுத்த ஆளுக்கு போக முடியும். இப்போ ஏன் விண்ணப்பம் பெண்டிங்காக இருக்கும்போது இவங்க விண்ணப்பம் பார்க்க முடியாது. இட்ஸ் கால்ட் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ரைட்? நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரில் ஒரு சீரியல் நம்பர் இருக்குன்னா உங்களை பார்த்துட்டு தான் அடுத்த ஆளுக்கு போக முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. இல்லை மேடம், நாங்கள்லாம் 1 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை தாண்டிட்டு யாருக்கோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீரியல் நம்பர் இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணவே சொல்கிறோம். நான் ஐ கேன் சி, இங்கே உட்காந்து நான் பார்க்க முடியும். இந்த விண்ணப்பத்தை விட்டுட்டு அடுத்த விண்ணப்பம் ப்ராசஸ் பண்ணினா நான் சென்னையில் உட்காந்து செக்ரட்டரியால் பார்க்க முடியும். பார்க்குறோன்றதும் தெரியும். உங்கள் சார்பாக கூட ஒரு நண்பர் என்ற கொடுத்தாரு, மேடம் நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி. எப்போ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்ப்பா, நான் சொல்கிறேன் 1 வாரத்துக்குள்ளே தான் உங்களுக்கு நடக்கணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம் அந்த இதில் இவர் விண்ணப்பம் எத்தனாவது நம்பரில் இருக்குன்னு சொல்லி 34வது நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் கழிச்சு கிடச்சிது அவருக்கு. ஸோ அது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா அதுதான் ப்ரொசீஜர். இங்கேருந்தே பார்க்க முடியும் யாரோட விண்ணப்பம் எங்கே இருக்குது, அந்த விஓ லாகின்ல எவ்வளோ இருக்குது, அந்த தாசில்தார் லாகின்ல எவ்வளோ இருக்குன்னு எங்கள் வரைக்கும் இங்கே பார்க்க முடியும். ஸோ முன்னை விட மானிட்டரிங் கொஞ்சம் பெட்டரான உள்ளனால we are able to sort out the issues. ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல. நெக்ஸ்ட் மந்த் ECI என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாகவே SIR பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெவன்யூ பீப்புளோட ஒர்க்கு ஹெவியாக போகும். நெக்ஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இதை எப்படி டிசம்பர் வரைக்கும் அல்லது நவம்பர் வரைக்கும் க்ரோத் எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு ஒர்க் பேர்டன் இன்னும் ஜாஸ்தியாகும். விஏஓஸ் ஏற்கனவே நிறைய இடங்கள் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஏஓஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த வேகன்சி இதெல்லாம் நிறைய கிடையாது. இப்போ கூட டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்கள் இந்த வருஷத்துக்கு 25 to 26க்கான இதுவும் கொடுத்துட்டோம், ஃபில்அப் பண்ணிடுவாங்க. அதில் வேகன்சிஸ் இல்லை. வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட்டும் நம்ம ஃபில்அப் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பேரலல் 2 ஒர்க்கு பண்ணும்போதுன்னு சொன்னோம்னா we will have to decide. We are just waiting. ஈஸி என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் அதை சொல்ல முடியும். எனக்கு ஐ வில் நாட் நோ மச் அபவுட் தட். மகளிர் குடும்பத்துக்கு விண்ணப்பிச்சாலும் தகுதியானவனா அவங்களுக்கு எப்போ மகளிர் தொகை எப்படி கிடைக்கும், அது தனியாக அறிவிப்போமோ அது எல்லா விண்ணப்பங்களையும் நம்ம பரிசீலனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேட்ச் இப்போ 1 மாதத்தில் வாங்கின விண்ணப்பமெல்லாம் உடனே கொடுத்துருவோம். நம்ம நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. ஆமாம், 1 மாதத்துக்குள்ளே பெறப்பட்ட விண்ணப்பங்கள் செக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அவங்க எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அடுத்த பேட்ச்னா அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதாவது அந்த எஸ்எம்எஸ் போகுங்க. இப்போ நீங்கள் முகாமில் பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னாலே உங்கள் நம்பர் வாங்கிக்கிறோம், ஒரு ஐடி கொடுத்துருவோம். இந்த விண்ணப்பத்துக்கான நீங்கள் உங்கள் சோன்ஸோ உங்கள் பேர் இது நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்காக கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்எம்எஸ் போயிடும் அவங்களுக்கு சேரும் உங்கள் விண்ணப்பத்தை நம்பர் இதுன்னு. அடுத்த முறை அவங்க போர்ட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க நிலை என்னென்னு, விசாரணையில் உள்ளது சாங்ஷன் ஆகிருக்குன்றது தெரிய வரைக்கும் எஸ்எம்எஸ் போட்டுருவோம். அந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டரில் ட்ராக் பண்ண முடியலன்னு சொன்னால் எங்களுடைய கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு 1100 ஃபோன் பண்ணி நான் விண்ணப்பம் கொடுத்த இந்த கேம்பில் என்னோடய ட்ராக்கிங் நம்பர் இதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்கான இது ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிடுவாங்க. அது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எதுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். 3 ஸ்பெசிஃபிக்காக தளர்வுகள் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேம்ப்ளெட்டில் பேக் சைடில் அதை நான் வீடு வீடாக போகும்போது இதுதான் ஃபேம்ப்ளெட். நான் சொன்னேன் இல்லையா, வீடு வீடாக போய் தர்றாங்க. இது விண்ணப்பம் வீடு வீடாக போய் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சர்வீசஸ் தேவையோ அதை அவங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம். அந்த இது எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இந்த கேம்புக்கு வந்தோம்னா ஈஸியாக போய்டும் அவங்களுக்கு. அது இல்லாமல்
நகரப்புற பகுதிகள் அர்பன் ஏரியாஸில் உள்ள பேம்ப்ளெட் இது, அதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டத்தின் துறை, திட்டத்தின் பெயர், ஆவணம் எல்லாமே இதிலே இருக்கும். குறிப்பாக லாஸ்ட்டில் போட்டோம். இதில் தான் வந்து கேஎம்யூடியில் என்னென்ன கண்டிஷன்ஸு என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ்னையும் அதை போட்டாச்சு. இது ஊரக பகுதியில் உள்ள இதுக்கு நான் சொன்ன மாதிரி 15 டிபார்ட்மெண்ட்ஸ் 46 சர்வீசஸ்ஸு, எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஈச், அதுவும் வந்து இதில் நம்ம கிளியராக போட்டோம். அவர் சொன்ன மாதிரி வந்து என்ன தளர்வுகள்னு கேட்டாங்க. முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க விதவை தொகை வாங்கிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் கிடையாதுன்னு இருந்துச்சு. ஸோ அது தவிர அந்த வீட்டில் எலிஜிபிளாக இருந்தால் கொடுக்கலாம். எலிஜிபிளாகனா 2.5 lakhsக்கு மேலே யாரும் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது. மற்ற கண்டிஷனாக ஃபுல்ஃபில் ஆகி அந்த வீட்டில் ஒரே ஒருத்தர் வந்து விடோ பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொருத்தருக்கு தரலாம். அது ஒரு ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் கிராண்ட், டிஃப்ரெண்ட் டேபிள் கிராண்ட் பண்ணவங்களுக்கு தரலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஸ்கீம்ஸ்லேருந்து வண்டி வாங்கியிருப்பாங்க. நம்ம டாட்கோ மூலமாக ஒரு இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டிராக்டர் டெய்லர் நம்ம சப்சிடியில் கொடுத்துருப்போம். அதுவும் 4 வீலராக கன்சிடர் பண்ணி லாஸ்ட் டைம் அந்த மாதிரி வாங்கினவங்களும் 4 வீலர் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்காம விட்டாங்க. ஸோ அந்த ஒரு இது சப்சிடி மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வாங்கப்பட்ட 4 சக்கர வாகனம் இருந்தால், குறிப்பாக டிராக்டரோ டாக்ஸியோ ஏதோ ஒன்று ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தளர்வு தரலாம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் டைம் ஸ்கேல், அதாவது நம்ம கிராம பகுதியில் உள்ள அங்கன்வாடி ஹெல்ப்பர் இருப்பாங்க, ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பென்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs கீழே தான் இருக்குது. பட் நம்ம போனதான் சொன்னோம்னா அரசாங்க ஊழியரோ இல்லை அரசாங்க பென்ஷன் வாங்குறவரோ கிடையாதுன்னு போட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து கடைநிலை ஊழியர்கள், ஸ்பெஷல் டைம் ஸ்கீமில் உள்ள ஊழியர்கள் அவங்களுடைய ஆண்டு பென்ஷனே வந்து 2.5 lakhs கீழே தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து எலிஜிபிள்லாம் போயிட்டாங்க. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன், இந்த 3 ரிலாக்ஸேஷனை நம்ம இந்த அளவுக்கு கொடுத்தோம். இது ஒரு ரஃப் ஃபினான்ஸில் ஒரு ரஃப் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அது கம்ப்ளீட்டாக தெரியல. மேபி இன்ஃபர்மேஷனை வாங்கி உங்களுக்கு அப்புறமா தர்றோம். இருங்க, அதுக்கு தனியாக விண்ணப்பம் கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கி ப்ராசஸே முடிய போகுது. இப்போ விடுபட்டு தான் அப்ளை பண்ணலாம். அதில் இதில் வந்து அது பார்லாம் எதுவும் கிடையாது. சொல்லுங்கள். ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் உள்ள உதாரணத்துக்காக அங்கன்வாடி ஒர்க்கர், அந்த காலத்து கர்ணம் வில்லேஜ் அசிஸ்டன்ட்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆண்டு பென்ஷன் 2.5 lakhs கீழே இருந்தால், அவங்க அரசாங்கத்தில் கடையில் உள்ள வந்து பென்ஷன் வாங்கக்கூடியவராக இருந்தால் இந்த கேட்டகரி மட்டும் கொடுத்துருக்கோம். பென்ஷன் வந்து 2.5 lakh கீழே இருக்கணும். அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 கீழே இருக்கணும். அவங்களுடைய மற்ற 4 வீலர்லாம் வச்சுருக்கக்கூடாது. ஸோ மற்ற கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல் பண்ணால் இந்த இஃப் யூ ஆர் அ பென்ஷனர் அண்டர் ஸ்பெஷல் டைம் ஸ்கீல் யூ பிகம் எலிஜிபிள். அந்த மற்ற பெண்டிங் எவ்வளோ மேடம் இருக்குது? ஏன்னா நிறையா வந்து சிஎம்சல் கணக்கில் நாங்கள் வந்து அங்கேயே தெரியல இருக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து உடனடியாக இந்த கலெக்டர் வந்து இந்த கிராம நிர்வாகம் மட்டும் வந்து அது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க மேடம். ஏன்னா மெயினாக பிரச்சனையாக அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொன்ன மாதிரி வந்து ரெவன்யூக்கு மட்டும் தான் விஏஓ இருக்காங்க. எல்லா துறைகளுக்கு வந்து கடல்நிலை ஊழியர்கள் கிடையாது. பார்த்தீங்களா, இப்போ அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிளாக் லெவல் கீழே அதிகாரி கிடையாது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஏஏஓன்னு இருப்பாங்க, ஒரு 2-3 கிராமத்துக்கு பார்க்கக்கூடிய இருப்பாங்க. நிறைய துறைகளுக்கு வந்து விஏஓ மாதிரி கடல்நிலை ஊழியர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேம்ப் வைக்கும்போது அந்த பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் விஓஸ் அவைலபிளாக இருக்காங்க. விஓஸ் அவங்க பணியை செய்ய வேண்டும். சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். புரியல. அது ஏற்கனவே அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்பெஷல் டைம் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது இல்லைங்களே. இது இல்லை, அதெல்லாம் முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து சொல்லிட்டோம் இல்லையா நம்ம அவங்களுக்கு. அவங்க 4 நாள் டைம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கோம். நமக்கு ஏதாவது சேவைன்னா மக்களும் கொஞ்சம் வரணும் இல்லைங்களா. ஃபார்ம்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணிப்பாங்களா இல்ல வந்து ஆபீசர்ஸ் மெயின் ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்க, சிஸ்டம் இருக்கும், மேக்ஸिमम அப்படியே ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும்? இல்ல, அவர் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. இது வந்து அந்த கேம்ப்ல பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமைத்துறைக்காக 4 கவுண்டர் போட்டிருக்கோம். ஸோ 4 கவுண்டர்லேயும் எங்களோட ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க. வரக்கூடிய விண்ணப்பம், அதாவது இந்த மாதிரி கலைஞர் மகளிர் விண்ணப்பத்தை எடுத்து அங்கேயே ஃபில்அப் பண்ணி, ஏன் வந்து பெட்டிஷனில் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னால் ஆதார் நம்பர் கண்டிப்பாக தேவை, பேங்க் அக்கௌண்ட் தேவை, மொபைல் நம்பர் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் பேப்பரில் விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இல்லை.
அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆதார் நம்பரும் லிங்க் பண்ண அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட்டாக இருக்குது. அவங்க எப்போயோ வச்சிருந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, எஸ்எம்எஸ் யாருக்கோ போகுது. அதனால தான் வந்து இந்த இங்கே கேம்புக்கு வந்துட்டாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆவணங்கள்லாம் இருந்து நாங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவோம். ஃபில்அப் பண்ணி கொடுத்து மத்தியானத்துக்கு மேலே அதை அப்ளிகேஷன் லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட்டும் போயிடும். ஸோ அங்கே வந்து பிளாக் லெவலில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அவைலபிளாக இருப்பாங்க. பெட்டிஷனை வாங்கி ஆன்லைனில் எது பண்ணணுமோ ஆன்லைனில் நம்ம இது பண்ணிடலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இ-சேவை மையம். சில சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இ-சேவை மையத்தில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நீங்கள் நார்மலாக ஒரு இ-சேவை மையில் போய் ஒரு விண்ணப்பம் தரணும்னா 60 ரூபா ஆகும். ஆனால் கேம்பில் கொடுத்தீங்கன்னா 30 ரூபா தான். 50% டிஸ்கவுண்ட்டில் நம்ம இ-சேவை சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ பட்டா மாற்றம் சொன்னோம்னா வெறும் விண்ணப்பத்தை வாங்க முடியாது, பட்டா மாற்றம் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. ஸோ பட்டா மாற்றம்னு யாராவது வந்தாங்கன்னு சொன்னோன்னா இ-சேவை சென்டரில் போய் நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா இங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நேரம் இ-சேவை சென்டருக்கு போயிடும், அங்கே தான் இருப்பாங்க. அவங்க ஆன்லோட் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க, 30 ருபீஸில் பண்ணி முடிச்சிடும். ஸோ அதையும் வந்து ஒரு 2 கவுண்டர் போட்டிருக்காங்க. ஆதாரில் பேர் மாற்றம் பண்ணணும், ஆதார் கார்டு புதுசாக வேணா கூட ஆதாருக்கு 2 கவுண்டர் இருக்கும். ஆதார் 2 கவுண்டர் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கவுண்டர் 13 கவுண்டர் இருக்குது, இ-சேவைக்கு 2 கவுண்டர் இருக்குது, கலைஞர் மையத்துக்கு 4 கவுண்டர் இருக்குது. ஸோ துறை வாரியாக எல்லா அதிகாரிகளும் அங்கே தான் இருப்பாங்க. சந்தேகம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம், எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்கோம். ஸோ மக்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தேகம் இருந்தால் நிவர்த்தி பண்ணி வீடு பக்கத்துலேயே இருக்குது, ஏதாவது விட்டு வந்தால் வீட்டில் போய் எடுத்து கூட அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம். இதை வந்து முன்னாடியே பண்ணலன்னு சில குற்றச்சாட்டுகள் இல்லை, நான் தான் சொன்னேன். இது 2021 ஆரம்பிச்சு இல்லையா, உங்கள் தொகுதி முதலமைச்சர், அதுக்கப்புறம் வந்து முதல்வரின் முகத்துறை ஆரம்பித்து நாங்கள் லிங்க் பண்ண சொன்னேன். நான் 2023 அர்பன் ஏரியாஸில் உள்ள ஃபேஸ் 1 மக்களோட முதல்வர் கேம்ப்பு, 2024 வந்து ஊரக பகுதி ஸ்பெஷல் கேம்ப் ஜனவரி, இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த சிஎம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு எல்லா சேவைகளும் அன்றாடம் கஷ்டப்படாமல் அவங்க வீட்டுக்கே போய் சேருன்றதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்ய வேண்டும். இந்த ஆண்டு மக்களுக்கு வீடு வீடாக போய் சொல்லி செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணி தான் சிஎம்மோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த வருஷம் நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ. கேட்கலிங்க. இது எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஏன் வாலண்டியர்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னோம்னா அவங்க தான் நாளைக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. கேம்புக்கு வரணும்ல அவங்க, எங்களுக்கு அவங்க மொபைல் நம்பர் இருந்தால் உங்கள் ஊரில் கேம்ப் நடக்கும் போதுமா வந்துருக்கு எல்லாரும் உங்கள் பகுதி மக்களாக கூட்டுவாங்க கேம்ப் சொல்லணும் இல்லையா நாங்கள், அதுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ தயவுசெய்து வந்து இதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம்போடைய சக்ஸஸ் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ. இந்த கேம்ப்ல வந்தா 50% டிஸ்கவுண்ட் சொன்னாங்க, எல்லாத்துக்குமே பொருந்தும். இ-சேவை சென்டரில் வந்தால் என்ன சர்வீஸ் அப்ளை பண்ணாலும் 30%, 30 rupees. சரி, கொஞ்சம் தேங்க்யூ.